இந்த பையன் 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற ஒரு பைப்புல தொங்கிக்கிட்டு தப்பிச்சு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டி மிருகம் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அந்த பைப்பு மேல நடந்து வருது. இப்போ 2 பேருடைய வெயிட்டுமே தாங்காம அந்த பைப்பே உடைஞ்சிடுது. இப்போ அந்த பையனுடைய கை பைப்புல இருந்து ஸ்லிப் ஆகி அந்த மிருகத்துடைய வாலை பிடிச்சிக்கிறான். இப்போ அந்த மிருகம் அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிடுது. இவன் வேற அதோட வாலை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த குட்டி மிருகத்தால இவனுடைய வெயிட்டை தாங்க முடியாம அப்படியே அந்த பைப்பை விட்டுருது. அவ்வளவுதான், 2 பேருமே கீழே விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு பார்த்தா கீழே விழுறதுக்குள்ளேயே அந்த குட்டி மான்ஸ்டர் அதோடைய ரெக்கையை வச்சு அழகா பறக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பறந்து அந்த பையனை எப்படியோ தூக்கிட்டு வந்து அந்த மலை மேல விட்டுருது. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப திடீர்னு அந்த குட்டி மிருகத்து மேல ஒரு அம்பு வந்து பாயுது. யாருன்னு பார்த்தா ஒரு வேட்டைக்காரன் அந்த குட்டி மான்ஸ்டரை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கான். இவங்க தடுக்கிறதுக்காக போனா இவங்க மேலேயே அந்த மயக்க மருந்தை ஷூட் பண்ணிடுவேன்னு பயமுறுத்துறான். அதனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவன் அந்த குட்டி மான்ஸ்டரை ஒரு கூண்டுல போட்டு கார்ல வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா பாதி தூரத்திலேயே அதே மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வந்து அந்த காரை வழி மறைக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 மான்ஸ்டருங்க வந்து அவரோட காரை